சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இடப்பக்கத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன? பார்வதி தேவி பாவத்தை போக்க தவம் செய்ய காஞ்சிபுரத்தில் உள்ள கம்பா நதிக்கரையை சென்றார். திருவண்ணாமலைக்கு சென்று பார்வதி தேவியும் தவமும் மேற்கொண்டார். கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் 2 கண்களையும் தம் கைகளால் பூத்தினார். இதனால் உலகம் இருண்டது. எங்கும் ஒரே இருள். எல்லா தொழில்களும் செயலற்று போனது. இதனால் சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டியதன் பேரில் அவர் தனது நெற்றிக்கண்ணை லேசாக திறந்தார். அதன் மூலம் உலகில் இருள் விலகி வெளிச்சம் உண்டானது. பார்வதி தேவி தனது செயலுக்கு வருந்தினார். பின்னர் பாவத்தை போக்க தவம் செய்ய காஞ்சிபுரத்தில் உள்ள கம்பா நதிக்கரையை சென்றடைந்தார். வெகுநாள் தவத்திற்கு பிறகு சிவன் தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி, உங்கள் உடம்பில் இடப்பாகம் எனக்கு வேண்டும். அதற்கு சிவபெருமான், நீ விரும்பியபடியே எனது இடபாகத்தை உனக்கு தருவேன். இந்த காஞ்சிபுரத்திற்கு தெற்கே நினைத்தாலே முக்தி தரும் புனித நகரமான திருவண்ணாமலை உள்ளது. அங்கு செல், நான் வந்து உனக்கு இடபாகம் தருவேன் என்றார். அதன்படி பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு தவம் மேற்கொண்டார். அப்பொழுது திருவண்ணாமலை பகுதிக்கு வந்த மகிடாசுரனுடன் போரிடும் சூழல் ஏற்பட்டது. பார்வதி தேவி துர்க்கையை போருக்கு அனுப்பினார். பெரும் போராட்டத்திற்கு பின்னர் மகிடாசுரன் வீழ்த்தப்பட்டான். அவனது உடலில் இருந்து விழுந்த சிவலிங்கத்தை பார்வதி தேவி எடுத்தபொழுது அது கையில் ஒட்டி கொண்டது. அந்த லிங்கம் விடுவிக்கப்பட்ட நவ தீர்த்தங்களில் நீராட வேண்டும் என்று கௌதம முனிவர் கூறியதை அடுத்து அங்கே தனது வாளால் பூமியை பிளந்து 9 தீர்த்தங்களும் புண்ணிய குலங்களும் தோன்ற செய்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த தீர்த்தங்களில் நீராடி பாவத்தை போக்கினார். பிறகு அண்ணாமலை கோவிலுக்கு சென்று வணங்கினார். அப்பொழுது மலையின் மீது ஒரு வெளிச்சம் உண்டானது. அதிலிருந்து தோன்றிய சிவபெருமான் உமையாளுக்கு தனது உடலில் இடபாகத்தை அளித்தார். இந்த காட்சியே கண்டு தேவர்களும் முனிவர்களும் வணங்கினர். சிவபெருமான் தனது உடலில் இடது பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து, சிவன் பாதி சக்தி பாதி ஒரே உடலாக அர்த்த நாரீஸ்வரராக காட்சி தருவது நம் அனைவருக்கும் தெரியும். அர்த்தம் என்றால் பாதி. பெண்ணை உடலில் பாதியாக கொண்டவர்தான் அர்த்தநாதீஸ்வரர். மனித உடலின் இடது பாகத்தில் தான் இதயம் உள்ளது. உயிரின் ஆதாரமாக திகழும் இதயம் போன்று ஒரு கணவனின் வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் மனைவி. இதயம் துடிப்பது நின்றுவிட்டால் ஒருவரின் வாழ்க்கை முடிந்துவிடும். அதேபோல் மனைவியின் இயக்கம் நின்றுவிட்டால் அந்த கணவனின் வாழ்க்கை முடிந்துவிடும். மன அமைதி, தியானம், கருணை, அன்பு, பக்தி ஆகியவற்றின் மையமாக இடது பாகமாக கருதப்படுகிறது. உலகிற்கே அன்னையாக விளங்கும் கருணையின் வடிவமான அம்பிகைக்கு இடது பாகத்தை அளித்தார் சிவன். மனைவி என்பவள் கணவனுக்கும் உயிருக்கும் நிகரானவள் என்பதையும் உணர்த்துவதற்காக சிவபெருமான் இடது பாகத்தை மனைவிக்கு அளித்துள்ளார்.